சார் நீங்க தானே அன்னைக்கு நல்ல வீடு பார்த்தாலே சொன்னீங்களே, பார்த்துட்டீங்களா? நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய வீடை பார்த்து வச்சிருக்கேன், வாங்க போய் பார்க்கலாம். சார் கிச்சன் பெருசா இருக்குமா? இப்போ அதுவா முக்கியம்? பெரிய கிச்சனா இருக்குமா, வாங்க போய் பார்க்கலாம். வாங்க சார், நம்ம கார்ல போலாம். சரி, நான் உங்க கூட வரேன். சார் லெஃப்ட் திரும்புங்க. ஓகே சார். இதோ உங்க வீடு வந்துட்டு பாருங்க, ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் போய் வீடை சுத்தி பார்த்துட்டு வாங்கீங்களா? நாங்க சுத்தி பார்த்துட்டு வரோம். அம்மா கிச்சன் எங்க இருக்கு சொல்லுங்களேன். ஒரு வழியா கவுத்தி விட்டாச்சு, நல்ல வேலை. இது பேய் வீடு, உங்களுக்கு தெரியாம போச்சு, அது வரைக்கும் சந்தோஷம்தான். வாவ், கிச்சன் சூப்பரா இருக்கு. 50 லட்சம் ரூபா வீடு, அப்புறம் நல்லா எல்லாமே இருக்கும். சார் வீடு நல்லா இருக்கா சார், வாங்கிடுதீங்களா? சூப்பரா இருக்கு சார், வாங்கிடுதேன். எவ்வளோ ரூபா? சார் ஜஸ்ட் 50 lakhs தான் சார், வாங்கிடுங்க சார். என்ன சார் ஜஸ்ட்டுங்கீங்க? சும்மா லாட்டுக்கு சொன்னேன் சார். சரி சார், நான் அப்புறம் கிளம்பட்டுமா? ஓகே சார். வாங்கடா வாங்க, என் வீட்லயே வந்து குடியிருக்கிறீங்க, உங்களை கொல்லாம விட மாட்டேன். வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப களைப்பா இருக்கு. ஜனனி, ஒரு டீ போட்டு கொண்டு வா. ஓ வந்துட்டீங்களா? சரி, நான் போய் போட்டுட்டு வரேன். சொல்லாத, செய். ஹலோ, டவர் கிடைக்கல, இந்த வார வெளியில வந்து பேசுறேன். ஏய், எதுக்கு கத்துன? அங்க ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட நான் காஃபி போட்டுதான்னு கேட்டேன்ல. அங்க வந்து நான் ஒரு பேய பார்த்தேன். என்னது பேயா? ஆமா, அங்கதான். என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்துன? நம்ம இந்த வீட்ல இருந்து சீக்கிரமா கிளம்பிடலாம். இந்த வீட்ல பேய் இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? 50 லட்சம் வீடு லேசா நீ பாடு சொல்லிடுவ. சரி, என்ன ஆச்சு? நான் பேய பார்த்தேன். சரி, நான் சொல்றது கவனமா கவனி. எப்போ பேய் வருதோ அப்ப எனக்கு நோட்டீஸ் பண்ணு. சரி. உனக்கு என்ன வேணும்னு சொல்றியா இல்லையா? நான் அவனும் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏய் சொல்லு. நான் தான் அந்த வீட்டுல முத குடியிருந்தேன். சொல்லு. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த வீட்டில் தான். இந்த வீட்டை நான் எவ்வளோ ஆசையாக நான் வச்சிருந்ததுமா, எவ்வளோ நீட்டாக வச்சிருந்ததுமா. அந்த வீட்டில் தான் நான் தவழ்ந்திருக்கேன், நடந்திருக்கேன். எனக்கு எல்லா நல்ல காரியமும் இந்த வீட்டில் தான் நடந்தது. நான் அந்த வீட்டை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். எனக்கு இது யான் வீடு, இது யான் வீடு. ஆனால் என்னை யாரோ கொன்னுட்டாங்க. இந்த வீட்டுக்கு ஆசைப்பட்டு என்னை யாரோ கொன்னுட்டாங்க. தெரியுமா யாரு கொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த வீட்டுக்குள்ள நான் யாரையும் விட மாட்டேன், யாரையும் விட மாட்டேன். இது யான் வீடு. உங்க கதையை கேட்கும் போது எனக்கு பாவமாக தான் இருக்கு. என்ன செய்தது? ஆனால் அதை விட என் நிலைமை ரொம்ப மோசமாச்சு. நான் 50 லட்ச ரூபா கிட்ட இந்த வீட்டை வாங்கியிருக்கேன். 50 லட்ச ரூபா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பெரட்டினது தெரியுமா? ஆனால் கஷ்டப்பட்டு வாங்கின வீட்டில் நான் ஒரு நாள் கூட நிம்மதியாக இல்லை. நான் எங்கே போகிறது? எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. சரி, உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. ஆனால் இந்த வீட்டை விட்டு நான் போகணுன்னா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் அதை செய்கிறோம். ஆனால் தயவு செய்து வீட்டை மட்டும் விட்டு வெளியில் போயிருங்க. நீங்கள் போலீஸ் தானே, இதை
இதே மாதிரி கேஸ் நிறைய நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க தானே. அப்போ என்னை யார் கொண்டாங்கங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லுங்க. நான் அந்த வீட்டை போயிட்டு காலி பண்ணி போயிருக்கேன். நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க. சரி, நான் கண்டுபிடிக்கேன். உங்க முழு விவரத்தையும் தெளிவா சொல்லுங்க. இவ்வளோதான் என் முழு விவரம். நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சு உங்ககிட்ட இருந்து சொல்றேன். ஆனா நீங்க அது வரைக்கும் எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. சரி. ஹலோ ரவி, கொலைக்கே சம்பந்தமா உங்களுக்கு ஃபைல் தந்தேங்களா? அந்த ஃபைலை சீக்கிரமா கொண்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். ப்ளீஸ் கம்மிங். வெரி குட் ரவி, யுவர் டேலண்டட் பர்சன். அன்யூனிஃபார்மில் போய் நீங்கள் கேஸை கிளியர் பண்ணதானே வந்திருக்கீங்க. எஸ், யுவர் கரெக்ட். இந்த கொலை கேஸ் சம்மந்தமாக எவ்வளோ டிடெக்ட் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். சார், எனக்கு இது சம்மந்தமாக ஒரு 3 பேர் மேலே சந்தேகம் இருக்குது சார். அப்படியே சொல்கிறீங்க? சரி, யாருண்ணா? நீங்கள் கொடுத்த டீட்டெயில் படி நான் நல்லா விசாரிச்சிட்டேன் சார். எனக்கு என்னமோ அவங்களுடைய ரிலேட்டிவ், அந்த லேடியோட ரிலேட்டிவ் ஒருத்தர், பிரதர் ஒருத்தர் இருக்கார் சார். அதாவது அவங்களுடைய ரிலேட்டிவில் ஒரு பிரதர், அவங்க அந்த பிரதர் மேலேயும் சந்தேகம் இருக்குது. நெக்ஸ்ட்டு சார், ஒரு புரோக்கர் சொன்னீங்களே சார், உங்களுக்கு வீடு பிடிச்சி தந்தாங்க இல்லையா, அந்த புரோக்கர் மேலேயுமே எனக்கு சந்தேகம் இருக்குது சார். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு லேடி இருக்காங்க, அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல சார். நான் விசாரிச்சுட்டு நாளைக்கு எப்படியும் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் சார், கண்டுபிடிச்சிடுவேன் சார். ஓகே, வெரி குட் ஜாப். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு இருந்து நல்ல தகவல் எதிர்பார்க்கேன். தேங்க்யூ. ஜனனி, ஜனனி இங்க வா, உனக்கு ஒரு குட் நியூஸ். எனக்கு குட் நியூஸ்னால் ஒன்று தான். அது என்னன்னு எனக்கு தெரியுமா? இப்போ அதைத்தானே நான் கொண்டு வந்திருக்கேன். நிஜமாவா? இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நாங்கள் அவனை கண்டுபிடிச்சிருவோம். அந்த கொலையாளியை கிட்ட நெருங்கிட்டோம். ஹை, ஜாலி ஜாலி ஜாலி, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் ரொம்ப சந்தோஷம். ஐயோ அப்படிங்க சார், கொலைகாரனை தானே கூட்டு வரேன்னு சொன்னீங்க. நீங்கள் எங்களுக்கு வீடு தந்த புரோக்கரை கூட்டு வந்திருக்கீங்க. சார். இவன் தான் சார் அந்த கொலைகாரரே. என்னது சார், என் வேலை முடிஞ்சிட்டு இவனை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் சார். நீங்கள் இனிமேல் இதுக்கு மேலே உள்ள வேலையை நீங்கள் பார்த்துடுங்க. தேங்க்யூ. டேய், என்னடே செஞ்சு வச்சிருக்க? ஒரு கொலையும் செஞ்சுட்டு இந்த வீட்டையும் என்கிட்ட ஏமாற்றி வித்துட்டேனா? டேய், நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? என்னை எதுக்குடா கொன்ன? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? என்ன கொன்னுட்டியே, அநியாயமா என்ன கொன்னுட்டியே. எதுக்கு கொன்ன? எதுக்கு கொன்ன சொல்லு. என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த வீடு மேலே ரொம்ப நாளாக ஆசை இருந்தது. ஆனால் நீங்கள் இந்த வீடு மேலே ரொம்ப ஆசை வச்சிட்ருந்தீங்க. எனக்கு இந்த வீட்டில் வாழணும்னு ஆசை. ஆனால் உங்கள்கிட்ட மறைமுகமாக வந்து கேட்டேன், நீங்கள் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. எவ்வளவோ தொட்டு தரேன்னு சொன்னேன், நீங்கள் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதான் பார்த்தேன், அதுக்கு தான் உங்களை கொன்னேன். டேய், அப்படின்னா எதுக்குடா அந்த வீட்டை எங்கிட்ட வித்த? நான் ஆசைப்பட்டு இவங்களை கொன்னுட்டேனா, அடுத்து இந்த வீட்டில் இருக்கணும்னு வந்தேனா. ஆனால் என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியல. பேய் தொல்லை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம்தான் உங்கள்கிட்ட விற்றேன். ஆனால் வீட்டு மேலே ஆசைப்பட்டு ஒருத்தங்களை கொல்லிட்டேனே, எனக்கே தெரியுது. என்னை மன்னிச்சிருங்க. படுபாவி படுபாவி, என்னை கொன்னுட்டியே. திரும்ப என் உயிரை உனக்கு திருப்பி தர முடியுமா? பாரு, உன்னை 2 அடி அடிச்சாதான் எனக்கு திருப்பியும். ஐயோ என்ன விட்டுருங்க, என்ன விட்டு, ஐயோ என்ன விட்டுருங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னை கொன்னது யாருன்னு தெரியாம தான் நான் ஆவியா அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனாலும் ஒரு உயிர் செத்து அது ஆவியா அலைகிறது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? அதே மாதிரி உனக்கு வர விட மாட்டேன். ஒன்று மன்னிச்சிட்டேன், போ. சரி, நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் போயிடுறேன். அவ்வளோதான், நீங்கள் நிம்மதியாக இருங்க. ஜனனி, நீ வீட்டில் இரு, நான் இவனை ரிமைண்ட் பண்ணிட்டு வரேன். இனிமே நமக்கு தொந்தரவே இல்லை, சரியா? சந்தோஷமா இரு. சரிங்க, நான் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைக்கிறேன். சீக்கிரம் வாங்க. இந்த மூவி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புதேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.
ஏய் படுபாவி ஒண்ணு. ஐயோ என்ன மன்னிச்சிருமா என்ன மன்னிச்சிருமா